ஒவ்வொருவருக்குமே ஒரு கடன் என்பது இருக்கும். அதாவது இந்த மனுஷனா பிறந்ததுக்குன்னு ஒரு அர்த்தம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவா தெரியுமா? நம்மால் இந்த உலகத்திற்கு என்ன நன்மைகளை செய்ய முடியும் என்பதை பார்த்து கொள்ள வேண்டும். நம்மால் இயன்ற நல்ல விஷயங்களை செய்து கொண்டே இருக்க வேண்டும். சார், நான் என்ன பண்ணணுங்கிறத என்னுடைய ஜாதகத்தின் மூலமாக தெரிந்து கொள்ள இயலுமான்னு சொன்னா கண்டிப்பாக தெரிந்து கொள்ள இயலும். இதை நான் ரிட்டையர்மெண்ட் ஏஜ்ல தான் யோசிக்கணுங்கிறதே இல்லை. சார், நான் இப்ப என்னுடைய ஒரே நோக்கம் நான் வேலைக்கு போகணும், நிறைய சம்பாதிக்கணும், சம்பாதிக்கிற காசை சேர்த்து வைக்கணும், வீடு வாங்கணும், பிளாட் வாங்கணும், கார் வாங்கணுங்கிறது மட்டுமே நம்முடைய நோக்கமாக நம்மில் பெரும்பாலானோர் சுற்றி கொண்டிருக்கிறோம். அதுபோல் அல்லாமல் நம்மால் இயன்ற சிறு சிறு பணிகளை செய்து கொண்டே இருக்க வேண்டும். குறிப்பா இந்த கால யங்ஸ்டர்ஸுக்கு சொல்லிக்கிறோம். அதாவது ரிட்டையர்மெண்ட் ஏஜுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் யோசிக்கணுங்கிறதே இல்லை. இளைஞர்கள் கூட இதனை சிந்தித்து செயல்படலாம். வீக்கெண்டுங்கிற பேர்ல பேசாம தூங்கிட்டு இருக்கிறத விட என்ன பண்ணலாம் சொன்னா, ஒரு மரத்தினை நடலாம். நம்மால் இயன்ற ஒரு சிறு மரத்தினை கொண்டு போய் நடலாம். அல்லது ஏற்கனவே மரம் நட்டு வச்சிருக்கா இல்லையா, அங்க கொண்டு போய் நட்ட மரங்களுக்கு தண்ணீர் ஊற்றலாம். இது போன்று ஒரு சிறு சிறு விஷயங்கள் எல்லாம் செஞ்சுட்டு இருக்கலாம் இல்லையா? சார், இதெல்லாம் என்னுடைய ஜாதகத்தின் மூலமாக தெரியுமா அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக தெரியும். எல்லோருடைய ஜாதகத்திலுமே இந்த 9ஆம் பாவகம் மற்றும் 10ஆம் பாவகம் சொல்றா இல்லையா? இந்த 10ஆம் பாவகம் என்பதைத்தான் ஜீவனஸ்தானம், உத்தியோகஸ்தானம்லாம் சொன்னா கூட இதைத்தான் கர்மஸ்தானம் என்ற பெயரிலும் சொல்கிறார்கள். கர்மா அப்படின்னு சொன்னா அது நம்முடைய கடமை என்பதை போல் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் என் பிராரப்த கர்மா அப்படிங்கிற மாதிரி நம்ம தப்பா யூஸ் பண்ணிட்டு இருக்கோமே தவிர, கர்மா என்கின்ற வார்த்தைக்கு கர்த்தவியம் என்றும் பொருள் உண்டு. கர்த்தவியம்னு சொன்னா அது கடமை. நாம் செய்ய வேண்டிய கடமை என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். 9ஆம் பாவம் என்பது தர்மஸ்தானத்தை பற்றி பேசுகிறது. அதனால 9, 10 இரண்டையும் இணைத்து தர்ம கர்மஸ்தானம் என்ற பெயரிலே சொல்லுவார்கள். ஆக நாம் ஒரு நெறிப்படி செயல்பட வேண்டும். நாம் செய்யக்கூடிய செயலானது இந்த உலகத்திற்கு பயன் தருவது போல் அமைய வேண்டும். அதைத்தான் நம்முடைய பிறவி கடன், ஜென்மாந்திர கடன் அப்படின்னு சொல்றா தெரியுமா? எனக்கு சேர்ந்திருக்கடா, எனக்கு இந்த மாதிரி ஒரு புள்ள பிறந்திருக்கே, இது என் ஜென்மாந்திர கடன் என்று திட்டுவதை விட உண்மையிலேயே நம்முடைய ஜென்மாந்திர கடன் என்ன என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். ஜென்மாந்திரம்னு சொன்னா நம்முடைய இந்த பிறவி எத்தனை ஜென்மமா நான் பாவம் பண்ணணும், எத்தனை ஜென்மமா நான் இந்த வரம் வாங்கினதுக்கு இந்த மாதிரி ஒரு பிள்ளைய பெக்கிறதுக்குங்கிற மாதிரி பிள்ளைகளை திட்டாமல் உண்மையிலேயே நம்முடைய கடன் என்ன என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும்.